இன்றைய ரவுண்டப்பில் நம்ம பார்க்க போற முதல் செய்தி 5 பேர் உயிரிழப்பு, தவறுக்கு இதுதான் காரணம், மறைக்கப்படும் உண்மைகள். அதாவது இந்திய விமானப்படையினுடைய 92 ஆண்டுகள் முடிந்து 93வது ஆண்டை நோக்கி இந்திய விமானப்படை போகுது. அந்த தினத்தை கொண்டாடக்கூடிய வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்திய விமானப்படை கடந்த 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கப்பட்டது. இப்போ விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்து 93வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது ஒரு பெருமையான ஒரு தருணம் தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த வான் சாகச நிகழ்ச்சி டெல்லியில் மட்டும்தான் நடக்கப்படும். ஆனால் முதல் முறையாக டெல்லிக்கு வெளியே சண்டிகரில் 2022ஆம் ஆண்டு, அதுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பகுதியில் போன வருஷம் 2023ஆம் ஆண்டு இந்த வான் சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு. 2022, 23 மட்டும்தான் வெளியில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கு டெல்லியில் மட்டும்தான் நடந்துச்சு. இப்போ 3வது முறையாக சென்னையில் மெரினா கடற்கரையில் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி காலை 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அப்படின்னு 2 மணி நேரம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஒரு மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் ஒன்று கூடினாங்க. உலகத்திலேயே அதிக மக்கள் நேரில் பார்த்த சாகச நிகழ்ச்சியாக அப்படிங்கிற ஒரு சாதனை இந்த மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி படைத்திருக்கிறது. இது பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான், மாற்றுக்கிறது கிடையாது. அதிக மக்கள் கூடினாங்க இல்லையா, அந்த சாதனை அப்படிங்கிறது லிம்கா புத்தகத்தில் இடம்பெற இருக்கிறதாகவும் அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திட்டமிட்டு அதுக்காக முன்கூட்டியே அவ்வளோ கூட்டம் வருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி நடத்தப்பட்டது தான் இந்த நிகழ்ச்சி. இந்திய விமானப்படையுடைய பல்வேறு வகையான 72 விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாமே பார்க்கவங்கள அப்படியே கண் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் சாகச நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டாங்க. ஏரோபட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபட்ட நிறைய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் பார்க்குற மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக ஒட்டுமொத்த நாட்டின் கவனம் தமிழ்நாடு பக்கம் திரும்பி இருந்தது. அதனால தமிழ்நாடு ஒரு மிகுந்த கவனம் பெறக்கூடிய மாநிலமாக மாற்றப்பட்டது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த வான் சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மிகப்பெரிய சாதனையாக இருந்தாலும் கூட அதில் ஒரு வேதனையான நிகழ்வு அப்படிங்கிறத பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது வரைக்கும் சென்னையில் ஒரே நேரத்தில் இவ்வளவு கூட்டம் கூடியது கிடையாது. சென்னை வரலாற்றிலேயே இந்த அளவு கூட்டம் இதுவரைக்கும் கூடினது கிடையாது. வரலாற்றில் முதல் முறையாக இந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு கூட மெரினாவில் கூட்டம் கூடினாங்க. அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற தன்னெழுச்சி போராட்டத்தில் ஒரு 10 லட்சம் மக்கள் மெரினாவில் ஒன்று கூடிய போராட்டம் நடத்தினாங்க. அதுதான் மெரினாவில் கூடிய அதிக கூட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த சாதனையை விமான வான் சாகச நிகழ்ச்சி முறியடித்து இருக்கிறது. மிரட்டிய விமான சாகசம், அதையும் மிஞ்சிய மக்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட பொருளாக இருக்குது. இந்த கூட்டம் தொடர்பான ட்ரோன் காட்சிகள், புகைப்படங்கள் எல்லாமே பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த கூட்டத்தில் கலந்தவங்களுக்கு கூட அது தெரியாது. அது ஒட்டுமொத்தமாக ஓவரால் வியூவில் பார்க்கும் போது தான் இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறது பிரமிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே இந்த லிம்கா சாதனை புத்தகத்தில் எழும்புறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பிரமிப்போடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமானங்கள் செய்யக்கூடிய சாகசம் தான் எல்லாரும் ரொம்ப பிரமிப்பாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இப்போ பெருசாக பேசப்படக்கூடியது கூட்டத்தில் 5 பேர் பலியான நிகழ்வு தான் அதிகமாக பேசப்படுது. சென்னை குறுக்குப்பேட்டையை சேர்ந்த ஜான், அவருக்கு வயது 56, திருவொற்றியூரை சேர்ந்த கார்த்திகேயன், பெருங்களத்தூரை சேர்ந்த சீனிவாசன், தினேஷ்குமார் வயது 37 அப்படின்னு ஒரு 5 பேர் கூட்டத்தில் பலியாக இருக்காங்க. அதற்கு வெயில், நீர்ச்சத்து குறைபாடு காரணம் அப்படின்லாம் சொல்லப்படுது. 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க முதலுதவி அளிக்கப்பட்டு இயல்புநிலைக்கு திரும்பினாங்க. இந்த மாதிரி ஒரு கலைபரங்கள்லாம் அங்கே நடந்துச்சு. தேசிய அளவில் சென்னைக்கு பெருமை சேர்த்து இருப்பதாக பெரிய அளவில் பேசப்பட்ட இந்த விமான வான் சாகச நிகழ்ச்சி உயிரிழப்பு காரணமாக அது எதிர்மறையாக மாறிவிட்டது. அது தொடர்பாக விமர்சனங்கள் அதிகமாக இருக்கு. இந்த விமான வான் சாகச நிகழ்ச்சிங்க அப்படிங்கிறது சண்டிகர், உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் சென்னையில் தான் நடக்கிறது. அப்போ இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பேசப்பட இருந்த நிலையில் அங்கே நடந்த அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது வேதனையான ஒரு நிகழ்வாக மாற்றி இருக்கு. அதனால் அந்த பெருமையை பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து தான் சாதனை, வேதனை, குற்றச்சாட்டு, விமர்சனம், விளக்கம், கேள்வி அப்படின்னு ஒரு கலவையான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறி இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமையோடு பேசப்பட வேண்டிய விமான சாகச நிகழ்ச்சி ஏன் எதிர்மறையாக மாறியது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்க்கலாம். முன்பு இந்த நிகழ்வு தொடர்பாக இருந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
இந்த விமர்சனம், இந்த நிகழ்வு, அந்த 5 பேர் உயிரிழப்பு, அதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த விமர்சனம் பற்றி நம்ம பார்த்தோன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் திமுகவை சாராத எதிர்க்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. ஆளும் கட்சி கூட்டணி சேர்ந்தவர்களே விமர்சனம் பண்ணதா இப்போ ஹைலைட்டா பார்க்கப்படுது. திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்த செய்தி ரொம்ப வருத்தமும் வேதனையும் கொடுக்குது அப்படின்னு தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு இந்த மாதிரியான ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இல்லாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தவிர்க்கப்படணும், அதிக கூட்டங்கள் கூடுவது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க இந்த உயிரிழப்பு வருத்தம் அளிக்கிறது, இந்த மாதிரி அதிக கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும்னு கனிமொழி சொன்னாங்க. அதே போன்று விசிகாவுடைய துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடும்போது அங்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், அதனால உடல்ல நீர் சத்து குறைந்து மயக்கம் ஏற்படும், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஏற்படும். இது அறிவியல் யதார்த்தம் தான், இது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி ஏற்பாடுகளை செய்த பிறகுதான் அரசு பொதுமக்கள் வர அனுமதி கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு விசிகாவுடைய தலைவரும் எம்பியுமான திருமாவளவனும் சொல்லியிருந்தார், வெயிலுடைய கொடுமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பது குறித்து இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும், இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விசாரித்து அதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் திருமாவளவன். இப்படி திமுகவை சேர்ந்தவங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களே இதற்கு எதிர்மறையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறதா பேச்சு பொருளாக மாறியிருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருந்தார்னா, இது அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பொதுவாக அரசியல் கட்சி எல்லாமே அரசியல் தான் பண்றாங்க. மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, இதில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாரு, ஏன் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். விமானப்படை கேட்டதை விட அதிகமான வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு மா சுப்பிரமணியன் சொல்றாரு. விமானப்படை கேட்டதை ஏற்பாடுகளை செய்து கொடுக்கல தமிழக அரசு அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்றாரு. 5 பேர் உயிரிழப்புக்கு காரணம் தமிழக அரசு தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. அரசின் திறமையின்மை தான் காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கும்பகோணம் மகாமகத்தில் ஜெயலலிதா கலந்துகிட்ட போது நிகழ்ந்த இறப்புகளை எடப்பாடி பழனிசாமி மறக்கக்கூடாது. அதே போன்று ஜெயலலிதாவுடைய மதுரை தேர்தல் பிரச்சாரத்தின் கூட்டத்தில் சிக்கி 6 பேர் இறந்தாங்க. ஜெயலலிதா தூங்கியதால 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்கிறதா இந்த நிகழ்வு மூலமா நாம பார்க்க வேண்டி இருக்கு. அப்போ ஒரு அரசியல் கட்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இறுதியாக உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சி குற்றம் சாட்டுறது, அந்த கட்சி இன்னொரு கட்சி குற்றம் சாட்டுறது, திமுக அதிமுக குற்றம் சாட்டுறது, அதிமுக திமுக குற்றம் சாட்டுறது எல்லாம் இருந்தாலும் கடைசியில் பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி மக்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அதனால எழக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பேச்சு பொருளாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இதன் மூலமாக நமக்கு எழக்கூடிய கேள்விகள் என்னன்னா, 15 லட்சம் பேர் அங்கே கூடுவாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும். அதனால தான் அதை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற திட்டம் தீட்டியிருந்தாங்க. அது முன்கூட்டியே கணிக்கப்பட்டது தான். அப்போது 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தமிழக அரசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தெரிஞ்சும் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ திடீர்னு வந்த கூட்டம் கிடையாது, முன்கூட்டியே பிளான் பண்ணி வந்த கூட்டம் தான் இது அப்படிங்கிறது தமிழக அரசு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரே நேரத்தில் அந்த நிகழ்ச்சி முடிந்து லட்சம் பேர் ஒரே சமயத்தில் மெரினா விட்டு வெளியேறும் போது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். பொது போக்குவரத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் அந்த ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஏற்பாடுகளை செய்யலை? 2. மூணாவது, விஜயுடைய மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க. 33 கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு பதிலெலாம் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. திமுகவுடைய பவள விழா பொறுத்த வரைக்கும் சரி, திமுகவுடைய மாநாடு சரி, எல்லாமே ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் மூலமாக நடத்துகிறாங்க. விஜயுடைய மாநாட்டுக்கு பல கேள்விகள் கேட்டு அதுக்கு மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், மக்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம், டிராஃபிக் ஸ்தம்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம், இந்த கேள்விலாம் கேட்குறோம் அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ ஒரு விஜயுடைய மாநாட்டுக்கு கேள்வி கேட்குறீங்க, திமுகவுடைய பவள விழாவை ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுது, திமுகவுடைய மாநாடு சிறப்பாக பண்ண முடியுது, அப்படிலாம் இருக்கும்போது இத்தனை லட்சம் மக்களுக்கு கூடக்கூடிய இடத்தை ஏன் சரியாக ஒருங்கிணைக்க முடியல அப்படிங்கிற கேள்வியை எழுது.
அதே போல குடிநீர் வசதி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு. ஆனா குடிதண்ணீருக்காக கையில வாட்டர் கேன்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள் கியூவில் நின்றுட்டு இருந்ததை நம்ம போட்டோ புகைப்படங்கள் இல்லை அங்கே நேரில் போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ குடிதண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கு. கடுமையான வெயிலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு ஏன் கொடுக்கலங்கிற கேள்வியும் இருக்கு. அடுத்து 40 ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது, ஃபர்ஸ்ட் எய்டுக்காக முகாம்கள்லாம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க, ஓகே. அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி எங்க இருக்கு? நீங்க 40 ஆம்புலன்ஸ் இல்லை 400 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான வழி இருக்கணும் இல்லையா? வழியை கிடையாம மொத்தமா மக்கள் கூட்டத்தில் ஸ்தம்பித்து போய் கிடக்கும் போது ஆம்புலன்ஸ் எப்படி போக முடியும்? அப்ப ஆம்புலன்ஸ் போனால் அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு, ஒரு சிறப்பு வழி உருவாக்கி இருக்கணும். இது ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு வழி உருவாக்கணும். ஆனா அதுவும் உருவாக்கல. ஏற்கனவே அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு. கேப் போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்க, கொடை பிடிச்சிட்டு வாங்க, நாங்கள் முன்னாடியே அறிவுறுத்தலாம் கொடுக்கப்பட்டிருந்தாரு. சரி, அறிவுறுத்தல் கொடுத்தீங்க, ஆனால் அதை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களா மக்கள் அப்படிங்கிறது ஏன் கவனிக்க தவறுனீங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன் அதை ஏன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற கேள்வி எழுது. திமுக மாநாடு அப்படின்னாலும் சரி, அதே போல பவள விழா, அது மாதிரி எந்த திமுக சார்ந்த பொதுக்கூட்டங்கள் அப்படின்னாலும் சரி, இதை கவனிக்க ஒரு அமைச்சரை பொறுப்பாளராக போடுவாங்க. ஒரு அமைச்சருடைய கண்காணிப்பின் கீழ், அவருடைய பொறுப்பின் கீழ் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அவர் தான் பொறுப்பேற்கப்படுவார். அவர் அதனால நேர்த்தியா அதை நிகழ்ச்சி பண்ணி முடிப்பாங்க. அதுபோல இந்த மெரினாவில் கூடிய கூட்டங்களை ஒழுங்குபடுத்தவும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் ஏன் ஒரு அமைச்சரையோ அதிகாரிகளையோ ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக அதை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழுது. ஐபிஎல் போட்டி நடந்தால் அதுக்காக மெட்ரோ உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள்லாம் கூடுதலாக ஏற்படுத்தப்படும். மிட் நைட் வரைக்கும் அதுக்கான ட்ரெயின் இருக்கும், இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம், பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மெரினாவில் இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு தெரிஞ்சும் அதே போன்ற ஒரு ஏற்பாடுகள்லாம் ஏன் முன்கூட்டியே செய்யல? சண்டே டைம்ல இந்த மாதிரி மெரினாவில் சாகச நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா கூடுதல் ட்ரெயின் விட்டுருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடிய அதே எண்ணிக்கையிலான குறைவான எண்ணிக்கையில் தான் ட்ரெயின் விடப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதையே இன்னும் இன்க்ரீஸ் பண்ண நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கலங்கிற கேள்வி, இப்படி பல கேள்விகள் எழுகிறது. அப்படியானால் இது நிச்சயமாக இந்த நிகழ்வு முன்கூட்டியே தெரிந்திருந்தும், இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்க தெரிந்திருந்தும் தமிழக அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படிங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு.